கம் கணவனையே நமக. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆண்டி, இந்தாங்க எங்க வீட்டு சாவி. எங்க அம்மா அப்பா இன்னும் சிறிது நேரத்தில் வந்துடுவாங்க. நான் கடைக்கு போய் டிஃபன் வாங்கிட்டு வரேன் ஆண்டி. அபிக்குட்டியை கொஞ்ச நேரம் பார்த்துக்கிறீங்களா ஆண்டி என்று கேட்டாள் அருண். தாயில்லா குழந்தை அபி. அபிக்குட்டியை நான் பார்த்துக்கிறேன்பா. இன்று எங்க அணுவுக்கு பிறந்த நாள். அதனால் நீங்களும் உங்க பெற்றோரும் எங்க வீட்டிலேயே காலை டிஃபன், மதியம் லஞ்ச் சாப்பிடுங்க என்று சொன்னாள் ஆனந்தி ஆண்டி. அடடே, அருண் தம்பி, அபிக்குட்டி, வாங்கோ வாங்கோ என்று அழைத்தாள் ஆனந்தியின் கணவர் ஆறுமுகம். ஆனந்தி வீட்டில் அருண் குடி வந்து 1 மாதம் ஆகிறது. காலை வேலைக்கு செல்லும் முன் அருண் தன் மகள் அபிராமியை குழந்தைகள் காப்பகமான கிரீச்சில் விட்டு செல்வார். மாலை வரும்போது அழைத்து வருவார் அருண். எதுக்கு தம்பி அபியை கிரீச்சில் விடுறீங்க? எங்க வீட்டில் தான் நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கோமே. அபிக்குட்டியை நாங்கள் பார்த்துக்கிறோம் தம்பி என்று சொன்னாள் ஆனந்தி. உங்களுக்கு எதுக்கு ஆண்டி சிரமம் என்று கேட்டாள் அருண். அதெல்லாம் ஒன்றுமில்லை சார். அபிக்குட்டி இருந்தால் நல்லா பொழுது போகும் எங்களுக்கு என்று சொன்னாள் அனு. காலேஜ் படிப்பு முடித்துவிட்டு அனு வேலை தொழில் கொண்டு இருக்கிறாள். வாங்கோ வாங்கோ என்று அருணின் பெற்றோர் அமுதா, அரவிந்தை அழைத்தனர். ஆனந்தி, ஆறுமுகம். சமையல்கார சரோஜாக்கா காலை டிஃபன் பரிமாறினாள். எனக்கு அனு அத்தை தான் ஊட்டிவிடணும் என்று உரிமையோடு கேட்டாள் அபிக்குட்டி. அபிக்கு ஊட்டிவிட்டாள் அனு. எங்க அருணுக்கும் அபிக்கும் உங்க அணுவை மிகவும் பிடித்திருக்கு. உங்களுக்கும் அணுவுக்கும் சம்மதமா? திருமணம் செய்து வைக்கலாமா என்று கேட்டனர் அருணின் பெற்றோர். எங்களுக்கும் பரிபூர்ண சம்மதம் என்று சொன்னார்கள் ஆனந்தி, ஆறுமுகம். நன்றி, வணக்கம்.